டிஸ்க்ளைமர். நோ தப்பாக்குதுண்ணா. நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கேன். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வெரி ஸ்மூத் வெரி ஸ்மூத். பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறேன். உன் வயசு என்ன? 9. நீ லவ் பண்ண பூ வயசு என்ன? 7. பப்பாயா ஸ்பெல்லிங் சொல்லு. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இதான் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து பேசினாலே போதும், ஒரு அரை மணி நேரம் பேசினா போதும், எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் வந்து பெருசாகி விட்டுரும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஒண்ணும் சொல்லணும் போ. சரி ராக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் வாங்குறீங்களா? மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. பாருங்க, உச்சியில போய் 1400 அடிக்கு மேல உச்சியில போய் லவ் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு லவ் ஸ்ட்ராங்கா இருக்கு நண்பர்களே இந்த உலகத்துல. பாருங்க, உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. பயமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு உயரத்தை கூட்டிட்டு வந்த? இந்த உலகத்திலேயே இதை விட உயரமான காதல் நம்ம காதல் புனிதமானது. அதை நிரூபிக்கத்தான் நம்ம கூட்டு வந்திருக்கேன். அமெரிக்காவில இப்படித்தான் எல்லாம் உயரத்துக்கு கூட்டு போய் லவ் ப்ரொபோஸ் பண்றாங்க. அப்படியா? தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஹலோ சிலுலூலு. சிரிக்கானி அண்ணே, அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே, அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. உள்ளாதே பத்தோமில்லே சொத்தோமில்லே, பத்தோமில்லே சொத்தோமில்லே, சித்தோமில்லே, முத்தோமில்லே, சுகமில்லை நாட்டாரு தூரமில்லை, சுகமில்லை பரம்பில்லை, சுகமில்லை பரம்பில்லை, சுகமில்லை. ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவணி? உலக்கை உடையும் முறையாடு, உரல் உருள் முறையாடு, வீடு இடியும் முறையாடு. ஐயோ, வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயமுள்ள. எந்த பயனும் இல்ல. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா, அது நீ பெருமையா சொல்ற? வேறொரு கையோட ஓவரல் பார்த்த நானே. அதான் பாத்திரையில கீரம்டா, எந்திரத்து போய் வேலைய பாரு வெண்ண. அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? ஏய் சூப்பர் டி, பையன் வாழ கிடைச்சுச்சா? சின்ன வயசுல பார்த்தது. ஏன் பையனா? எப்படி செல்வி நீ கொஞ்சம் போன வையேன். ராம ஈமு தொண்டை குமார் மரணம் நியூஸ கூடு போ. ஒரு நியூஸ் சேனல்ல வந்து ஒரு மர்டர் நியூஸ் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் எனக்காக ஒருத்தர மறுபடியும் கேளுங்களேன். நிகாரிகாவை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அப்பொழுது நிகாரிகாவுடன் செல்போன் இணைப்பில் இருந்த அவரது காதலன் இன்றே அவனை முடித்துவிடு என கூற ஆவேசமடைந்த நிகாரிகா உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சரக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து குடும்பத்தினர் அவரை, அவன் பாக்குறதை விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. முதல்ல ஒரு ஐயோ அப்பா குத்தி விட்டான்னு சொல்ல முடியாது, அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. நியூஸை எப்படிங்க சொல்றோம்? மனசாட்சி வேண்டாமா? ஒரு செத்த செய்தி கேட்டு நம்ம சிரிக்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு பாருங்க. அங்க செத்தவன் குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? நீங்க சிங்கிளா இருக்கவனை கெட்டவன்னு சொல்றீங்க, லவ் பண்றவனை நல்லவன்னு சொல்றீங்க. எங்களுக்கு லவ் பண்ணவும் தெரியல, சிங்கிளா இருக்கவும் முடியல. சாவு
சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. We don't know to dance, but we know editing. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இந்த ஒரு எக்ஸாம் பேட் இருந்தா போதும். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், நம்ம இப்போ வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம்னு சொன்னா ஏதாவது நமக்கு மறந்துருச்சுன்னு சொன்னா உடனே இந்த கிளிப்பை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற நம்மளுடைய நோட்டை எடுத்து நம்ம பார்த்துட்டு உடனே மூடி வச்சுட்டு திருப்பி நம்ம எக்ஸாம் எழுதலாம். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? மூளை கோளாறு உள்ளவன் லூசு பையா. औरत का चक्कर बाबू भैया, औरत का चक्कर. सबर करो. தூக்குதா சொல்லுதே. தூக்குதா? தூக்குனாச்சுன்னா சொல்லல. நல்ல நொங்கு சீவிர அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீவி விட்டுறேன். மீன்ல கூட பாத்தீங்களா அப்பாமா, கலரா பிறந்தா மீன் தொட்டியில, கருப்பா பிறந்தா வடச்சட்டியில. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. தமிழ்நாட்டுல இந்த மது ஒழிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நானா தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். இங்க பாரு, நீ அடிக்கிற சரக்குல ஒரு பூச்சியை போட்டதும் அது செத்தே போச்சு. இது வந்து உனக்கு என்ன தெரிய வருது? சரக்கு அடிச்சா வயிற்றுல இருக்கிற பூச்சிதான் செத்துரும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ப்ரோ, போதையில எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கரெக்டா இருந்தது. என்னோட ஒரு கிட்னியை வித்து 3 டாஸ்மாக நான் டெண்டர் எடுத்து நடத்தினா ஒரே வருஷத்துல செம்மையா காசு பார்த்து நான் கொடுத்த கிட்னியை வாங்கி மாட்டிக்க முடியாது. பிசினஸ் ப்ரோ. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. டேய் மச்சி, செப்பல் எல்லாம் முன்னாடி எங்கடா போற? தப்பலாம் தானே போயிட்டு இருக்கேன். டேய் இந்த பக்கம் தான் கடை இருக்கு, இந்த பக்கம் கோயில் தான் இருக்கு. நான் என்னைக்குமே பிரைஸ் பார்த்து எடுத்ததில்ல, சைஸ் பார்த்து தான் எடுப்பேன். ப்ரோ, காசு பேப்பர்ல பண்றாங்க, பேப்பர் வுட்ல பண்றாங்க, வுட் மரத்துல இருந்து வருது. அப்போ காசு மரத்துல இருந்து தானே வருதா? ஆமால நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா. முடிஞ்சு